Hi friends, welcome to our channel English Pesa Asaya. My name is Sendil. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி, தமிழ் ஸ்டோரியை அப்படியே நம்ம இங்கிலீஷ்க்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஒரு ஸ்டோரியை நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கு இங்கிலீஷ் சரளமா பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா, நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா த ஆனஸ்ட் woodcutter. த ஆனஸ்ட் woodcutter. இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ஆனஸ்ட், ஹானஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையான அப்படின்னு அர்த்தம். wood cutter, woodனா என்னது? மரம். கட்டர்னா என்னது? வெட்டுறது. wood cutter அப்படின்னா மரம் வெட்டுபவர், நேர்மையான மரம் வெட்டுபவர். இந்த கதை ஸ்கூல் டைம்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கதை தான். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அது தெரியும். இந்த கதை நம்ம ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் லென்த்தியா நம்ம படிச்சிருப்போம். அதை நான் சும்மா ஷார்ட்டா நான் சொல்ல போறேன். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனால அதே ஸ்டோரியை நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல இந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு மரம் வெட்டுபவர், ஒரு ஏழை மரம் வெட்டுபவர் வாழ்ந்து வந்திருக்காரு. ஓகேவா, சோ அவருக்கு மரம் வெட்டி பிழைக்கிறது தான் அவருடைய தொழில். ஒரு நாள் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்காக போயிருக்காரு. அவர் மரம் வெட்ட போகும்போது பக்கத்துல ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடிட்டு இருந்திருக்கு. அவர் மரத்து மேல இருந்து மரம் வெட்டிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு தெரியாம அந்த கோடாரிய அந்த நதி, அந்த ரிவருக்குள்ள போட்டுறாரு, அந்த ஆத்துக்குள்ள போட்டுறாரு. ஐயோ, இப்படி கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சே, நம்ம பிழப்பே மரம் வெட்டுறது தானே, இனிமே எப்படி நம்ம மரம் வெட்டுறது, நம்ம கோடாரி தான் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவர் முன்னாடி ஒரு தேவதை ஒருத்தவங்க தோன்றுறாங்க. ஓகேவா, அந்த தேவதை அவர் முன்னாடி தோன்றி, ஓ உன்னோட கோடாரி கீழே விழுந்துருச்சா, நீங்க கவலைப்படாத, நான் இப்போ உன் கோடாரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோடாரிய எடுத்து தராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க காட்டுற கோடாரி கோல்டு, தங்கத்தால் செய்யப்பட்ட கோடாரி. அதை அவர்கிட்ட காட்டுறாங்க. இதுவா அவனுடைய கோடாரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த உட்கட்டர், மரம் வெட்டுபவர் சொல்றாரு, இல்ல இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த தேவதை என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு கோடாரியை காட்டுறாங்க. அது சில்வர், வெள்ளியில செய்யப்பட்ட கோடாரி. அதை காட்டி மரம் வெட்டுபவர்கிட்ட கேட்கிறாங்க, இதுதான் உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மரம் வெட்டுபவர் சொல்றாரு, இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, பாருங்க, தங்கத்தை காட்டியும் வேணான்ட்டாரு, வெள்ளியை காட்டியும் வேணான்ட்டாரு. அதுக்கப்புறமா அந்த தேவதை என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியா இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கோடாரி எடுத்து காட்டுறாங்க. இதுதான் உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த உட்கட்டர், மரம் வெட்டுபவர் சொல்றாரு, ஆமா இதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த தேவதை என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னோட நேர்மையை பாராட்டி நான் ரொம்ப வியக்கிறேன். சோ அதனால இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட கோடாரி, வெள்ளியால் செய்யப்பட்ட கோடாரி, இந்த இரும்பினால் செய்யப்பட்ட கோடாரி, இந்த மூணையுமே நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 3 கோடாரியுமே பரிசா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த மரம் வெட்டுபவர் ரொம்ப நேர்மையா இருந்திருக்காரு. கொஞ்சம் கூட அவர் பொய் சொல்லவே இல்லை. அவரோட கோடாரி இரும்பு கோடாரி தான், அதுல அவரு மாறாம நேர்மை தவறாமல் இருந்திருக்காரு. அதை பாராட்டி தான் அவருக்கு எல்லா கோடாரிகளும் பரிசா கிடைக்கப்பட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது, இதோட மாரல் என்ன, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, சோ நம்ம வாழ்க்கையில நம்ம நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சோ அதற்கு ஏத்த பரிசுகள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கறதா மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி? சோ இதுல நம்ம ஸ்கூல் டைம்ல இன்னும் 2 பேர் இருப்பாங்க, அவங்க போய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். பட் நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டோரி நான் தமிழ்ல சொல்லிட்டேன் இல்லையா, இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ண போறோம். லெட்ஸ் பிராக்டிஸ். த ஆனஸ்ட் woodcutter. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு ஏழை மரம் வெட்டுபவன் இருந்தான். ஒரு காலத்துல ஏழை மரம் வெட்டுபவன் இருந்தான். இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்கறது கவனிங்க. இதே மாதிரிதான் நீங்க அடுத்தடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம். மோஸ்ட்லி எல்லா கதையும் இப்படிதான் ஆரம்பிக்கும் இல்லையா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் அல்லது ஒரு காலத்தில் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் வாசிக்கிறது எப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஏ டைம்னு சொல்லக்கூடாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு ஏழை மரம் வெட்டுபவன் இருந்தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த சென்டென்சஸ் எல்லாமே முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சோ பாஸ்ட்ல தான் நம்ம சொல்றோம், இறந்த காலத்தில்,
பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். அப்ப எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? இங்க பாருங்க, ஒரு ஏழை மரம் வெட்டுபவன் இருந்தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, there was a ஏழை மரம் வெட்டுபவன் அப்படின்னா poor woodcutter. Once upon a time there was a poor woodcutter. தினமும் அவன் மரம் வெட்டுவதற்கு காட்டுக்கு போனான். தினமும் மரம் வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனான். தினமும் அதை எப்படி சொல்லலாம்? எவ்ரி டே. சோ முடிஞ்ச அளவு நீங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. எவ்ரி டே அவன் மரம் வெட்டுவதற்கு காட்டுக்கு போனான். ஃபர்ஸ்ட் அவன் போனான், அது எப்படி சொல்லுவீங்க? he went. எங்க போனான்? காட்டுக்கு. காடுனா என்னது? ஃபாரஸ்ட். to the forest. ஓகே, he went to the forest. அவன் காட்டுக்கு போனான். இதெல்லாம் அந்த டென்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், அதை கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, சோ கதை வழியாவும் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம், ரைட்? சோ எவ்ரி டே he went to the forest. மரம் வெட்டுவதற்கு அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா to cut. to cutனா வெட்டுறதுக்கு. எது வெட்டுறதுக்கு? மரம். to cut wood. every day he went to the forest to cut wood. மரம் வெட்டுறதுக்கு அவன் காட்டுக்கு போனான். சோ இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்மளோட எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் வில் ஸ்பீக் அ லாட் more than your words. நீங்க பாருங்க, every day he went to the forest to cut wood. ஒரு நாள் அவனுடைய கோடாரி ஆற்றினில் விழுந்தது. ஒரு நாள், அதை எப்படி சொல்லுவீங்க? ஒன் டே. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஈஸியா இருக்கும். கமா, ஒன் டே அவனுடைய கோடாரி. அவனுடைய கோடாரினா என்னது? கோடாரிக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆக்ஸ். அவனுடைய கோடாரினா his axe. his axனா அவனுடைய கோடாரி. விழுந்தது. விழுறதுக்கு இங்கிலீஷ்ல fall. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? fell. so his axe fell. அவனுடைய கோடாரி விழுந்தது. எங்க விழுந்தது? ஆற்றின் உள்ளே. அதை எப்படி சொல்லலாம்? ஆற்றின் உள்ளே அப்படின்னா fell into a river. intoனா உள்ள விழுகிறது. ஓகே, fell into a river. one day his axe fell into a river. அவ்வளவுதான். இப்ப வாசிச்சு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி இருக்குன்னு. once upon a time there was a poor woodcutter. every day he went to the forest to cut wood. one day his axe fell into a river. ஓகே, இதுவரை கதை புரிஞ்சா? அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அவன் மிகவும் துக்கமாக இருந்தான். ஏன்னா கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. அவன் துக்கமாக இருந்தான். ஏனெனில் அவன் அது இல்லாமல் வேலை செய்ய முடியாது. அவனால அந்த கோடாரி இல்லாம வேலை செய்ய முடியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். அவன் மிகவும் துக்கமாக இருந்தான். பாருங்க, எல்லாமே பாஸ்ட்ல தான் வருது. சோ அவன் இருந்தான் அப்படின்னா he wasனா அவன் இருந்தான். எப்படி இருந்தான்? மிகவும் துக்கமாக. very sad. he was very sad. he was very sad. நீங்க கூட சேர்ந்து சொல்லி பார்த்துட்டே வாங்க. கடைசியா இந்த ஸ்டோரியை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது ரொம்பவே அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. he was very sad. அவன் துக்கமாக இருந்தான். ஏனெனில் because அவன் அது இல்லாமல் வேலை செய்ய முடியாது. பாஸ்ட்ல தான் சொல்லணும் முடியாது அப்படின்னு. சோ அவனால் முடியாது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he couldn't அப்படின்னா அவனால முடியாது அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட்ல. ஓகே, he couldn't வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. he couldn't work. அது இல்லாமல், அது எப்படி சொல்லலாம்? இல்லாமல் அப்படின்னா without. அது அப்படின்னா it. அவ்வளவுதான். he was very sad because he couldn't work without it. அது இல்லாம அவனோட வேலை செய்ய முடியல. திடீரென்று ஒரு தேவதை தோன்றினாள் மற்றும் உதவுவதற்கு முன் வந்தாள். ஓகே, சோ திடீரென்று அப்படின்னா சடன்லி அப்படின்னா திடீரென்று ஒரு தேவதை தோன்றினாள். ஃபேரி, தேவதைக்கு நம்ம ஃபேரி அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ஃபேரின்னு வாசிக்கூடாது. இட்ஸ் ஃபேரி. a fairy. ஓகே, தோன்றினாள், appeared.
ஸோ தோன்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அப்பியர், அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து அப்பியர்ட். A fairy appeared, ஒரு தேவதை தோன்றினாள். மற்றும் அண்ட் உதவுவதற்கு முன் வந்தாள். உதவுறதுக்குன்னா என்ன சொல்றது, முன் வர்றதுக்கு வந்து ஆஃபர் பண்றது, வழங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபர் டு ஹெல்ப். ஓகே, உதவுவதற்கு முன் வந்தாள். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஃபர் டு ஹெல்ப். ஓகே, தட்ஸ் இட். Suddenly a fairy appeared and Suddenly a fairy appeared and offered to help. உதவுறதுக்கு அவர் முன் வந்தார். அவள் அவனிடம் ஒரு தங்க கோடாரியை காட்டினாள். அவள் அவங்கிட்ட ஒரு தங்க கோடாரியை முதல்ல காட்டுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவள் காட்டினாள். அது அவள் அப்படிங்கறது இங்க சப்ஜெக்ட். ஸோ ஷீ. காட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஷோ பண்றது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ஷோட். She showed அவனிடம், him. He showed him ஒரு தங்க கோடாரியை. கோல்டன் கோடாரிக்கு என்ன இங்கிலீஷ்ல ஆக்ஸ். இதெல்லாம் ஒகேபுலரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபேரினா தேவதை அப்படின்னு தெரியணும். சடன்லினா திடீரென்று, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சேட்னா சோகமா இருக்கிறது, அப்பியர்னா தோன்றது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே வரணும். ஓகே, வாசிங்க. She showed him a golden axe. அவள் அவனிடம் ஒரு தங்க கோடாரியை காட்டினாள். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கலாமா இது அப்படியே? He was very sad because he couldn't work without it. Suddenly a fairy appeared and offered to help. She showed him a golden axe. அவ வந்து ஃபர்ஸ்ட் தங்க கோடாரியை காட்டினாள். அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட். ஆனால் மரம் வெட்டுபவன் சொன்னான், இது என்னுடையது இல்லை. ஆனா அந்த உட்கட்டர் சொல்றாரு, இது என்னோடது இல்லை அப்படிங்கிறாரு. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஆனால். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? பட். பட் அப்படின்னா ஆனால். மரம் வெட்டுபவன் சொன்னான். மரம் வெட்டுபவன் என்ன சொல்லுவீங்க? the woodcutter. the woodcutter. சொன்னான் அப்படின்னா said. the woodcutter said. ஓகே, என்ன சொன்னானோ அதை வந்து அப்படியே சொல்லணும். மரம் வெட்டுபவன் சொன்னான், இது என்னுடையது இல்லை. இது அவன் சொன்னதை நம்ம அப்படியே சொல்றோம். அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். the woodcutter said, இது என்னுடையது இல்லை அப்படின்னா this is. எப்படி சொல்லுவீங்க? this is not mine. this is not mine. இது என்னோடது இல்லை. this is not mine. mine அப்படின்னா என்னுடையது, not mine என்னுடையது இல்லை. but the woodcutter said, this is not mine. இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்றோம். பிறகு அவள் அவனிடம் ஒரு வெள்ளி கோடாரியை காட்டினாள். பிறகு அதை எப்படி சொல்லுவீங்க? then. அவள் அவனிடம் ஒரு வெள்ளி கோடாரியை காட்டினாள். இது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. எப்படி சொல்லுவீங்க? அவள் காட்டினாள் அப்படின்னா she showed. ஓகே, then she showed அவனிடம், him, ஒரு வெள்ளி கோடாரியை. வெள்ளிக்கு என்ன இங்கிலீஷ்ல? சில்வர். சில்வர் அப்படின்னா வெள்ளின்னு அர்த்தம். ஓகே, சில்வர் ஆக்ஸ். சில்வர் ஆக்ஸ்னா வெள்ளி கோடாரி. இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா ஆக்ஸ் அப்படின்னு வாசிக்க கூடாது, ஆக்ஸ். then she showed him a silver axe. மறுபடியும் அவன் சொன்னான், இது என்னோடது இல்ல. திரும்ப அவன் சொல்றான், ஏன்னா அது அவனோட கிடையாது. அவனோட கோடாரி வந்து இரும்பு கோடாரி. ஓகேவா? சோ அதை எப்படி சொல்லலாம்? மறுபடியும் அப்படின்னா அகேன். அவன் சொன்னான். அவன் அப்படின்னா என்னது? he. சொன்னான் அப்படின்னா செட். அப்படியே மாத்திட்டு வாங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அவன் சொன்னதை அப்படியே சொல்ல போறோம். இந்த செட் போட்டாலே அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னதை அப்படியே சொல்லலாம். இது என்னுடையது இல்லை. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அகேன், this is not mine. அவ்வளவுதான். வாசிக்கலாமா? but the woodcutter said, this is not mine. then she showed him a silver axe. again he said, this is not mine. இது என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னான். அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இறுதியாக அவள் அவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். சோ கடைசியா தேவதை வந்து என்ன பண்றாங்க? இரும்பு கோடாரியை கொண்டு வராங்க. அதை எப்படி சொல்லலாம்? இறுதியாக, ஃபைனலி. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல. வெரி குட். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கிலீஷ் அப்பதான் நமக்கு சரளமா பேச வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே,
Finally, அவள் அவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். அவள் கொண்டு வந்தாள். அது எப்படி சொல்வீங்க? அவள் அப்படின்னா she. கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல bring. அதோட past form என்ன? brought. She brought. அவள் கொண்டு வந்தாள் அவனுடைய இரும்பு கோடாரியை. அவனுடைய அப்படின்னா என்னது? his. இரும்புனா என்ன சொல்லுவீங்க? iron. ஓகே, கோடாரினா axe. His iron axe. Finally, she brought his iron axe. இறுதியில் அவருடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். நெக்ஸ்ட், அவன் சிரித்தான் மற்றும் சொன்னான், இது என்னோடது. அவன் சிரித்தான், புன்னகை செய்தான். ஓகே, சிரித்தான்னா புன்னகை செய்யறது. மற்றும் சொன்னான், இது ஏன் இது அப்படின்னு. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? அவன் சிரித்தான். சிரிக்கிறதுனா இங்க laugh அப்படின்னு சொல்ல வேணாம். ஸ்மைல், புன்னகை செய்தான். He smiled. He smiled. ஸ்மைல் அப்படின்னா புன்னகை செய்யறது. ஸ்மைல்டு அப்படின்னா சிரித்தான், பாஸ்ட்ல சொல்றது. He smiled and மற்றும் and சொன்னான் said. அப்படி லைனா ஆன்சர் பண்ணிட்டே போங்க, அவ்வளவுதான். இது என்னுடையது. அதை எப்படி சொல்லுவீங்க? This is mine. Okay. He smiled and said, this is mine. அந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட், தேவதை அவனுடைய நேர்மையை கண்டு ஈர்க்கப்பட்டார். தேவதை அவனோட நேர்மையை கண்டு வியந்தார், ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்க்கப்பட்டதா இம்ப்ரெஸ் ஆகுறது, வியக்கிறது. ஓகேவா? சோ தேவதை அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? The fairy. அவனுடைய நேர்மையை கண்டு ஈர்க்கப்பட்டார். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா the fairy was impressed. The fairy was impressed. அவனுடைய நேர்மையை கண்டு with his honesty. The fairy was impressed with his honesty. மற்றும் and அனைத்து 3 கோடாரிகளையும் அவனுக்கு கொடுத்தார். அந்த 3 கோடாரி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவனுக்கு கொடுத்தார். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா gave him. gave him அப்படின்னா அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அனைத்து 3 கோடாரிகளையும், அனைத்துனா ஆல், 3 கோடாரிகள் அப்படின்னா 3 axes. The fairy was impressed with his honesty and gave him all 3 axes. Okay, first வந்து வாசிக்கலாமா? Finally, she brought his iron axe. He smiled and said, this is mine. The fairy was impressed with his honesty and gave him all 3 axes. That's it. Moral of the story என்ன? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதோட உட்கருத்து என்ன இருக்கு? Honesty is always rewarded. Okay, நேர்மைக்கு எப்போதும் பரிசளிக்கப்படும். ஓகே, நேர்மை தான் எப்போதும் வெற்றி பெறும் அப்படிங்கறதா moral of the story. moralனா உட்கருத்து, இந்த கதையோட உட்கருத்து அதான். ஓகே, honesty is always rewarded. ரைட்? ஈஸியா இருந்தது அந்த ஸ்டோரி. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியை நான் ஒரே போர்ட்ல மொத்தமா எழுதி போட போறேன். ஸோ நம்ம ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எல்லாரும் அப்படி நீங்களாவே சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பார்த்து சொல்றதை விட நான் எழுதியும் போட்டிருப்பேன், பட் நீங்களாகவே சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இவ்வளவுதான் அந்த என்டையர் ஸ்டோரி. நீங்க என் கூட சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. குட் ஜாப். இப்போ வந்து இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம், நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நான் எப்படி ரீட் பண்றேன், அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த இன்டோனேஷன், அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ ஏற்ற இறக்கத்தோட அந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணும்போது சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். Once upon a time, there was a poor woodcutter. Every day, he went to the forest to cut wood. One day, his axe fell into a river. He was very sad because he couldn't work without it. Suddenly, a fairy appeared and offered to help. She showed him a golden axe. But the woodcutter said, "This is not mine." Then she showed him a silver axe. Again he said, "This is not mine." Finally, she brought his iron axe. He smiled and said, "This is mine."
The fairy was impressed with his honesty and gave him all 3 axes. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். So moral of the story என்ன? Honesty is always rewarded. Okay, நேர்மையா இருந்தா எப்பவுமே நம்ம வெற்றி பெறலாம், நேர்மைக்கு எப்பவுமே பரிசளிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருந்ததா? சோ பாத்தீங்களா எவ்வளவு அழகா அந்த ஸ்டோரியை வந்து நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்களா? சோ இவ்வளவுதான் இங்கிலீஷ். இப்படி ஸ்டோரி வழியாவும் நம்ம இங்கிலீஷை கத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க். இதே ஸ்டோரிய நீங்க 2-3 தடவை இதை பார்த்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க, நீங்களாகவே சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களால சொல்ல முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஐ பிராக்டிஸ்ட் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது, உங்களுக்கு ஈஸியா இருந்ததா, உங்களோட ஃபீட்பேக் என்ன, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.